உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்கள் குழப்பமாகவோ அல்லது நிச்சயமற்றவர்களாகவோ உணரும் பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த சூழ்நிலைகளை தேவனிடத்தில் ஒப்புவித்து விசுவாசத்துடன் காத்திருப்பது மட்டும்தான். வாழ்க்கையின் பாதையில் நடக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது மேலும் குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் ஆச்சரியமான விதங்களிலெல்லாம் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். அவைகளையெல்லாம் மனிதனால் கண்டிப்பாக அறிந்திட முடியாது. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களுக்காக ஆண்டவரை நம்புவதுதான் விசுவாசம் ஆகும். அன்பின் ஆண்டவரே, பூமியையும் அதன் நிறைவையும் தம்முடைய வலக்கரத்தில் கொண்டிருப்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் நடக்கும் பல காரியங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவைகள் உம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் உணர்ந்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்க என்னை பலப்படுத்தும். எல்லா காரியங்களும் நான் நினைப்பது போலவே நடக்க வேண்டும் என்று அவசரமும் பதட்டமும் படுவதை எனக்கு மன்னியும். அவைகள் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய நேரத்திலும் நடக்கும் வரை பொறுமையுடன் காத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய மாறா அன்பிற்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.